மதுரை. கோயில் மணிகள் ஒலிக்கும் புனித நகரம். வைகை நதி மெதுவாக ஓடும் தெய்வ பூமி. அந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. மீனாட்சி அம்மன் எங்களை காப்பாற்றுவாள். ஆனால் அந்த தாயின் கதை எப்படி தொடங்கியது தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்பு பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தார் மன்னர் மலையத்வஜ பாண்டியன். அவரின் மனைவி காஞ்சனமாலை. அவர்களிடம் செல்வமும் இருந்தது, அரசாட்சியும் இருந்தது, மக்களின் அன்பும் இருந்தது. ஆனால் ஒரு குழந்தை மட்டுமில்லை. ஒவ்வொரு இரவும் ராணி காஞ்சனமாலை அம்மன் முன் நின்று அழுவாள். அம்மா, என் மடியிலும் ஒரு குழந்தையைத் தா. அவளின் கண்ணீர் தீபத்தின் வெளிச்சத்தில் மின்னியது. மன்னனின் இதயமும் மெதுவாக உடைந்து கொண்டே இருந்தது. இறுதியாக அரசரும் ராணியும் ஒரு பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தனர். மதுரை முழுவதும் பிரார்த்தனை செய்தது. கோயில் மணிகள் ஒலித்தன. வேத மந்திரங்கள் முழங்கின. அந்த நேரத்தில் யாகக் குண்டத்திலிருந்து ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. தீயின் நடுவிலிருந்து ஒரு பெண் குழந்தை வெளிவந்தாள். அரண்மனை முழுவதும் அதிர்ச்சியில் நின்றது. அந்த குழந்தையின் கண்கள் மீன் போல அழகாக இருந்தது. அதனால் அவளுக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தனர். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல் கேட்டது. இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, அவள் உலகத்தை காக்க பிறந்தவள். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ராணி குழந்தையை அணைத்துக் கொண்டு அழுதாள். பல வருடங்களாக காத்திருந்த தாயின் இதயம் அன்று அமைதியை கண்டது. காலம் சென்றது. மீனாட்சி வளர ஆரம்பித்தாள். ஆனால் அவள் மற்ற பெண்களைப் போல இல்லை. பொம்மைகளுடன் விளையாடவில்லை. வாளை பிடித்தாள். குதிரையில் பாய்ந்தாள். வீரர்களுடன் போர் பயிற்சி செய்தாள். அவளின் கண்களில் பயமில்லை. ஆனால் அவளின் இதயத்தில் ஒரு வலி இருந்தது. ஒருநாள் மழை பெய்து கொண்டிருந்த இரவில் மீனாட்சி அரண்மனை ஜன்னல் அருகில் நின்று மெதுவாக கேட்டாள். அம்மா, ஏன் நான் மற்றவர்களைப் போல இல்லை? அந்த கேள்வியை கேட்ட ராணியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் மகளை அணைத்துக் கொண்டு சொன்னாள், நீ சாதாரண பெண் இல்லை மகளே, நீ தெய்வம். அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் இதயத்தில் அமைதியை விதைத்தது. காலம் கடந்தது. மீனாட்சி மதுரையின் ராணியாக அமர்ந்தாள். அவளின் வீரத்தை கேட்டு எதிரிகள் நடுங்கினர். ஆனால் அவள் போரிட்டது அதிகாரத்திற்காக அல்ல, தன் மக்களை காப்பாற்றுவதற்காக. பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தாள். ஏழைகளுக்கு உதவினாள். அனாதை குழந்தைகளை அணைவணைத்தாள். அதனால் மக்கள் அனைவரும் அவளை அம்மா என்று அழைக்க ஆரம்பித்தனர். ஒருநாள் மீனாட்சி தனது படையுடன் கைலாசத்தை நோக்கி சென்றாள். பனிமலையின் நடுவில் ஒரு அமைதியான மனிதர் நின்றிருந்தார். நெற்றியில் திருநீறு, கண்களில் கருணை, முகத்தில் அமைதி. மீனாட்சி அவரை பார்த்த அந்த நொடியில் அவளின் இதயம் வேகமாக துடித்தது. அவளின் விதி நிறைவேறியது. ஏனெனில் அவர் வேறு யாருமல்ல, சிவபெருமான். அந்த நொடியில் மீனாட்சியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. முதல் முறையாக அந்த வீர ராணியின் இதயம் காதலை உணர்ந்தது. பிறகு மதுரை நகரமே திருவிழாவாக மாறியது. மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் திருமணம் செய்து கொண்டனர். கோயில்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. வானத்திலிருந்து தேவர்கள் மலர் பொழிந்தனர். மக்கள் மகிழ்ச்சியில் அழுதனர். ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவில் ராணி காஞ்சனமாலை அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவளின் கண்களில் கண்ணீர். ஏனெனில் தான் வேண்டிய குழந்தை இன்று உலகத்தின் தாயாக மாறியிருந்தாள். திருமணத்திற்குப் பிறகும் மீனாட்சி அம்மன் மதுரையை விட்டு செல்லவில்லை. மக்களின் கண்ணீரை துடைக்க அங்கேயே தங்கினாள். இன்றும் யாராவது உண்மையான மனதுடன் அம்மா என்று அழைத்தால் மீனாட்சி அம்மன் கேட்கிறாள். ஏனெனில் அவள் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, உலகத்தின் தாய்.